வணக்கம் நண்பர்களே. 2026 இது சாதாரண ஒரு வருடம் கிடையாது. மனித இனத்தின் அறிவியல் பயணம் ஒரு புதிய திருப்பத்தை எடுக்கப் போகும் வரலாற்றுக் கணம். நாம் இதுவரை கற்பனையிலே பார்த்த விஷயங்கள் ஒவ்வொன்றாக நிஜமாக மாறத் தொடங்கும் காலம். விண்வெளியில் மனிதன் மீண்டும் சந்திரனை சுற்றி பறக்கப் போகும் செய்தி, பூமியில் செயற்கை நுண்ணறிவு, மனித மூளைக்கு இணையாக சிந்திக்கத் தொடங்கும் அதிர்ச்சி, மனித உடலுக்குள் நுழைந்து மரபணுகளை திருத்தும் மருத்துவ விஞ்ஞானத்தின் துணிச்சல், இவையெல்லாம் சேர்ந்து 2026 ஒரு அறிவியல் வெடிப்பு ஆண்டாக மாற்றுகிறது. இதுவரை நாம் எதிர்காலம் என்று சொன்ன அனைத்தும் இப்போது நிகழ்காலம் ஆக மாறும் தருணம் இது. இந்த வீடியோவை முழுவதும் பார்த்து முடிக்கும் போது நீங்கள் 2026 எந்த வருடத்துடனும் ஒப்பிட முடியாது என்பதை கண்டிப்பாக உணர்வீர்கள். ஏனென்றால் மனிதன் முதன்முறையாக தனது அறிவால் தன்னைத்தானே மறுபடியும் வடிவமைக்கத் தொடங்கும் வருடம் இதுதான். 2026 அறிவியல் உலகம் முதலில் திரும்பி பார்க்கும் இடம் விண்வெளிதான். ஏனென்றால் பல தசாப்தங்களுக்குப் பிறகு மனிதர்கள் மீண்டும் சந்திரனை நோக்கி பயணிக்க தயாராக இருக்கிறார்கள். இது ஒரு ராக்கெட் பயணம் மட்டுமல்ல, இது மனித இனத்தின் நாம் யார் என்ற கேள்விக்கு பதில் தேடும் முயற்சி. மனிதன் பூமியை தாண்டி வாழ முடியுமா, வேறு கிரகங்களில் நம்மால் குடியேற முடியுமா என்ற கேள்விகளுக்கு நேரடி பதில் தரப்போகும் பயணம். இந்த பயணத்தின் பெயர் ஆர்த்தமிஸ் 2. இதில் மனிதர்கள் சந்திரனின் மேற்பரப்பில் இறங்க மாட்டார்கள், ஆனால் சந்திரனை சுற்றி பறந்து விண்வெளியில் மனித உடல் நீண்ட காலம் தாங்குமா, மனநிலை எப்படி மாறும், ரேடியேஷன் எவ்வளவு பாதிக்கும் போன்ற முக்கிய தரவுகளை சேகரிப்பார்கள். இதுவரை மனிதர்கள் பூமியின் லோ ஆர்பிட்டை தாண்டி போனதே இல்லை. ஆனால் 2026 அந்த எல்லை உடைக்கப்பட்டுகிறது. இது எதிர்காலத்தில் சந்திரன் மீது நிரந்தர மனித தளங்கள் அமைக்கவும் அங்கிருந்து செவ்வாய் கிரகத்திற்கு பயணிக்கவும் அடித்தளமாக இருக்கும். இந்த ஒரு பயணம் தோல்வியடைந்தால் கூட மனித வரலாற்றில் அது ஒரு பெரிய பாடமாக இருக்கும். வெற்றி பெற்றால் மனிதன் இனி பூமிக்குள் மட்டுமே கட்டுப்பட்டவன் இல்லை என்பதற்கான உறுதி. விண்வெளியில் மட்டுமல்ல, விண்வெளியை பார்க்கும் நம் கண்களே 2026 மாறப்போகின்றன. புதிய தலைமுறை விண்வெளி தொலைநோக்கிகள் பிரபஞ்சத்தை ஒரு புதிய கோணத்தில் காட்டத் தொடங்கும். இதுவரை ஒரு சின்ன பகுதியில் மட்டும் பார்த்த வானத்தை இனி மிக பெரிய பரப்பளவில் மிக துல்லியமாக பார்க்க முடியும். இதன் மூலம் விஞ்ஞானிகள் டார்க் எனர்ஜி என்ற மர்ம சக்தியை புரிந்து கொள்ள முயற்சிக்கிறார்கள். இந்த டார்க் எனர்ஜி தான் பிரபஞ்சம் விரிவடைய காரணம் என்று நம்பப்படுகிறது. ஆனால் அது என்ன, எங்கிருந்து வருகிறது, ஏன் இவ்வளவு சக்தி வாய்ந்தது என்ற கேள்விகளுக்கு இன்னும் பதில் இல்லை. 2026 பிறகு வரும் தரவுகள் நம் பிரபஞ்சம் எப்படி உருவானது, அதன் இறுதி முடிவு என்ன என்ற கேள்விகளுக்கு புதிய கோட்பாடுகளை உருவாக்கும். அதாவது நாம் வாழும் இந்த பிரபஞ்சம் ஒரே ஒரு யூனிவர்ஸ் தானா, இல்ல மல்டிபிள் யூனிவர்சஸ் இருக்கிறதா என்ற மல்டிவர்ஸ் தியரிக்கு கூட வலுவான ஆதாரம் கிடைக்கலாம். இது அறிவியல் மட்டுமல்ல, மனிதனின் தத்துவ சிந்தனையை மாற்றும் விஷயம். ஆனால் 2026 மிகப்பெரிய அதிர்ச்சி விண்வெளியில் இல்லை. அது நம் கைகளில் இருக்கும் மொபைல், நம் வேலை செய்யும் கம்ப்யூட்டர், நம் வாழ்க்கையை மெதுவாக கைப்பற்றும் செயற்கை நுண்ணறிவில்தான் ஏற்கனவே பல விஷயங்களை செய்ய ஆரம்பித்து விட்டது. ஆனால் 2026 AI ஒரு புதிய கட்டத்துக்குள் நுழைகிறது. இது டூலாக இல்லை, திங்கிங் பார்ட்னராக மாறும் காலம். விஞ்ஞானிகள் ஒரு மருந்தை கண்டுபிடிக்க 10 வருடங்கள் எடுத்துக்கொண்டார்கள் என்றால், AI அதையே சில மாதங்களில் கணக்கிட்டு எந்த மாலிக்யூல் வேலை செய்யும், எந்த காம்பினேஷன் சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாமல் இருக்கும் என்று சொல்ல ஆரம்பிக்கும். மனித மூளை ஒரு நாளில் சிந்திக்கும் அளவுக்கு மேல் AI ஒரு வினாடியில் சிந்திக்கும். இதன் விளைவாக மருத்துவம், வானியல், இயற்பியல், இரசாயனம் என எல்லா துறைகளிலும் கண்டுபிடிப்புகள் வெடிப்பாக வரும். 2026 வெளியாவதற்கான பல சயின்டிபிக் பேப்பர்ஸ் மனிதர்களால் எழுதப்பட்டவை அல்ல, AI-ஆல் ஜெனரேட் செய்யப்பட்ட ஹைபோதசிஸ்க்கு மனிதர்கள் வேலிடேஷன் கொடுக்கும் நிலையில் இருக்கும். இதோ இங்கேதான் ஒரு பயம் ஆரம்பிக்கிறது. AI இவ்வளவு வேகமாக கத்துக்கொண்டால் மனிதன் தேவையற்றவனாக மாறிவிடுவானா? இந்த கேள்வி 2026 சயின்ஸ் ஃபிக்ஷன் அல்ல, பியோல் டிஸ்கஷன். சில விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள் AI மனித வேலைகளை எடுத்துக்கொள்ளும், ஆனால் மனிதனை ரீப்ளேஸ் செய்யாது என்று மாற்ற சிலர் எச்சரிக்கிறார்கள். AI மனித முடிவுகளை ஓவர்ரைட் செய்யும் அளவுக்கு வளர்ந்தால் நாம் அதை கட்டுப்படுத்த முடியுமா என்று 2026 இந்த டிபேட் பாலிசி லெவலுக்கு போகிறது. நாடுகள் AI லாஸ், AI எத்திக்ஸ், AI சேஃப்டி பற்றி சட்டங்கள் உருவாக்கத் தொடங்கும். ஏனென்றால் ஒரு தவறான AI டிசிஷன் ஒரு சிபிஐயை பாதிக்கும் சக்தி கொண்டதாக இருக்கும். AI மட்டுமல்ல, குவாண்டம் கணினிகள் 2026 ஒரு முக்கிய மைல்கல்லை அடையப் போகின்றன. சாதாரண கணினிகள் 0 அல்லது 1 என்ற பைனரியில் வேலை செய்தால், குவாண்டம் கம்ப்யூட்டர் 0 மற்றும் 1 என்றுமே ஒரே நேரத்தில் இருக்கும் கியூபிட்களை பயன்படுத்தும். இதனால் சில பிரச்சனைகளை சாதாரண கணினி 1000 வருடங்கள் எடுத்து கணக்கிடும். குவாண்டம் கம்ப்யூட்டர் சில நிமிடங்களில் தீர்க்கும். 2026 குவாண்டம் அட்வான்டேஜ் பிராக்டிக்கல் யூஸ்க்கு வரலாம் என்று விஞ்ஞானிகள் எதிர்பார்க்கிறார்கள். இதன் மூலம் புதிய மருந்துகள், புதிய பொருட்கள், புதிய எனர்ஜி சொல்யூஷன்ஸ் உருவாகும். அதே நேரத்தில் இன்றைய இன்டர்நெட் செக்யூரிட்டி, என்கிரிப்ஷன் சிஸ்டம்ஸ் எல்லாம் உடைக்கப்படும் அபாயமும் உருவாகும். அதனால் 2026 குவாண்டம் சேஃப் செக்யூரிட்டி ஒரு பெரிய தலைப்பாக மாறும். இவை எல்லாவற்றையும் விட முக்கியமான ஒரு விஷயம், 2026 மனிதனின் சிந்தனையை மாற்றும் வருடம். இதுவரை நாம் இது சாத்தியமில்லை என்று சொன்ன எல்லைகள் உடைக்கப்படத் தொடங்கும். விண்வெளியில் மனிதன், பூமியில் AI, கணினியில் குவாண்டம், இந்த மூன்றும் ஒன்றாக சேர்ந்தால் மனித வரலாற்றில் இதுவரை இல்லாத ஒரு சக்தி உருவாகிறது. இந்த சக்தி மனிதனை உயர்த்துமா அல்லது மனிதனை சவாலுக்கு உள்ளாக்குமா?
அதற்கான முதல் பதில்கள் 2026இல் கிடைக்கத் தொடங்கும். இந்த வீடியோவின் அடுத்த பகுதியில் மனித உடலுக்குள் நுழையும் அறிவியல், மரபணுக்களை மாற்றும் மருத்துவம், பேட்டரி இல்லாத எனர்ஜி ஃபியூச்சர், பூமியின் காலநிலையை மாற்றப்போகும் புதிய கண்டுபிடிப்புகள் பற்றி பேசப் போகிறோம். ஏனென்றால் 2026 வெறும் ஒரு ஆண்டு இல்லை, அது மனிதன் தன்னை மறுபடியும் எழுதிக் கொள்ளும் தொடக்கம். மனிதன் விண்வெளியை மட்டும் ஆராயும் காலம் முடிந்து இப்போது தன்னுடைய உடலுக்குள்ளேயே ஒரு புதிய பிரபஞ்சத்தை கண்டுபிடிக்கத் தொடங்கும் வருடம். இதுவரை மனித உடல் என்பது இயற்கை கொடுத்த ஒரு வரம். அதை நாமே ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டும் என்று நினைத்தோம். 2026இல் அந்த எண்ணமே மாறப்போகிறது. மனித உடல் இனி ஃபிக்ஸ்டு டிசைன் அல்ல, எடிட்டபிள் சிஸ்டமாக மாறும். அதாவது பிறந்த போது கிடைத்த மரபணுகள் தான் இறுதி இல்லை, அவற்றை திருத்தலாம், மாற்றலாம், மேம்படுத்தலாம் என்ற சிந்தனை மருத்துவ அறிவியலில் உறுதியான அடிப்படையுடன் நுழைகிறது. இதுவரை மரபணு கோளாறுகள் என்றால் அதை ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டிய நிலை. ஆனால் 2026இல் பல ஜெனடிக் டிசீசஸ்க்கு ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் ட்ரீட்மெண்ட் கிடைக்கும் நிலை உருவாகும். ஒரு இன்ஜெக்ஷன், ஒரு தெரப்பி, சில மாதங்கள். அதன் பிறகு அந்த நோய் அந்த மனித உடலிலிருந்து முழுமையாக நீங்கும். இது சயின்ஸ் ஃபிக்ஷன் இல்லை. கிளினிக்கல் ட்ரையல்ஸ்லே ஏற்கனவே இதன் அடையாளங்கள் தென்பட ஆரம்பித்துவிட்டன. மருத்துவ அறிவியலில் இதன் தாக்கம் எவ்வளவு பெரியது என்றால், ஒரு குழந்தை பிறக்கும் போதே அதன் டிஎன்ஏவை ஸ்கேன் செய்து எதிர்காலத்தில் வரக்கூடிய நோய்களை முன்பே கண்டுபிடித்து அவை வருவதற்கு முன்பே அதை சரி செய்யும் காலம் 2026க்கு பின் ஆரம்பமாகும். இதுவரை பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் என்று சொன்னோம். ஆனால் பிரிவென்ஷன் இட் செல்ஃப் வாஸ் லிமிடெட். இனி பிரிவென்ஷன் இஸ் ப்ரோக்ராமபிள். அதாவது மனித உடலின் கோடை எடிட் செய்வது போல நோய்களுக்கு காரணமான எரர்களை ரிமூவ் செய்ய முடியும். இதன் மூலம் கேன்சர், மஸ்குலர் டிசார்டர்ஸ், பிளட் ரிலேட்டட் டிசீசஸ் போன்ற பல பெரிய பிரச்சனைகளுக்கு புதிய நம்பிக்கை பிறக்கிறது. ஆனால் இங்கே ஒரு பயமும் ஒளிந்திருக்கிறது. மரபணுகளை மாற்ற ஆரம்பித்தால் மனிதன் எவ்வளவு தூரம் போக வேண்டும்? நோய் சரி செய்வதற்காக மட்டுமா, இல்ல அழகு, புத்திசாலித்தனம், உடல் வலிமை போன்றவற்றையும் கஸ்டமைஸ் செய்யலாமா என்ற எத்திக்கல் டிபேட் 2026இல் தீவிரமாகும். இதனோடு சேர்ந்து மருத்துவத்தில் ஒரு மௌன புரட்சியை நடத்துகிறது. ஒரு டாக்டர் ஒரு நோயாளியை டயக்னோஸ் செய்ய பல டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ் பார்க்க வேண்டி இருக்கும். ஆனால் ஒரே நேரத்தில் அந்த நோயாளியின் மெடிக்கல் ஹிஸ்டரி, ஜெனடிக் டேட்டா, உலகம் முழுவதும் உள்ள சிமிலர் கேசஸ் எல்லாவற்றையும் ஒப்பிட்டு இந்த ட்ரீட்மெண்ட் தான் பெஸ்ட் என்று சொல்லும். 2026இல் அசிஸ்டன்ட் இல்லாமல் இயங்கும் ஹாஸ்பிட்டல்ஸ் அரிதாக மாறும். எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ஸ்ல சில வினாடிகள் தான் உயிர் மற்றும் மரணத்திற்கிடையிலான வேறுபாடு. அந்த வினாடிகளில் டிசிஷன் சப்போர்ட் மனித உயிர்களை காப்பாற்றும். ஆனால் அதே நேரத்தில் ஒரு கேள்வி எழுகிறது: இறுதி முடிவை யார் எடுக்க வேண்டும்? மனித டாக்டரா அல்லது சிஸ்டமா? இந்த கேள்விக்கான தெளிவான பதில் இன்னும் இல்லை. ஆனால் 2026இல் இந்த கேள்வி இனி தவிர்க்க முடியாத ஒன்றாக மாறும். மனித உடலுக்குள் மட்டுமல்ல, மனித வாழ்க்கையை இயக்கும் மிக முக்கியமான விஷயம் எரிசக்தி. இன்றைய உலகம் பேட்டரிகளால் கட்டுப்பட்டது. மொபைல், கார், லேப்டாப் எல்லாமே சார்ஜ் இல்லாமல் நிற்கும். ஆனால் 2026இல் பேட்டரி டிபெண்டன்சி குறையத் தொடங்கும். புதிய வகை எனர்ஜி ஸ்டோரேஜ் டெக்னாலஜிஸ், சாலிட் ஸ்டேட் பேட்டரிஸ், லாங் லைஃப் ஸ்டோரேஜ் சிஸ்டம்ஸ், இவை எல்லாம் லேபை தாண்டி ரியல் வேர்ல்ட் யூஸ்க்கு வர ஆரம்பிக்கும். ஒரு எலக்ட்ரிக் காரை சார்ஜ் செய்தால் அது 1000 கிலோமீட்டர் ஓடும் என்ற நிலை சாதாரணமாக மாறும். சார்ஜிங் டைம் நிமிடங்களாக குறையும். இதன் மூலம் ஃபாசில் ஃபியூல்ஸ் மீது உள்ள நம்பிக்கை மெதுவாக குறையத் தொடங்கும். இதைவிட பெரிய மாற்றம் எனர்ஜியை நாம் ஸ்டோர் செய்யும் முறையில் இல்லை, எனர்ஜியை நாம் பெறும் முறையில்தான். 2026இல் ரினியூவபிள் எனர்ஜி ஒரு ஆல்டர்னேட்டிவ் அல்ல, மெயின் ஸ்ட்ரீம் ஆக மாறும். சோலார் பேனல்ஸ், விண்ட் டர்பைன்ஸ் மட்டுமல்ல, புதிய மெட்டீரியல்ஸ் மூலம் உருவாக்கப்படும் அல்ட்ரா எஃபிஷியன்ட் எனர்ஜி சிஸ்டம்ஸ் ஒரு சிறிய இடத்தில் இருந்து அதிக எனர்ஜி ஜெனரேட் செய்யும். சில விஞ்ஞானிகள் எனர்ஜி அபண்டன்ஸ் என்ற வார்த்தையை பயன்படுத்த ஆரம்பித்து விட்டார்கள். அதாவது எனர்ஜி ஸ்கேர்சிட்டி இனி ஒரு பிரச்சனை இல்லை என்ற நிலை. ஆனால் எனர்ஜி அபண்டன்ஸ் வந்தால் பவர் ஸ்ட்ரக்சர்ஸ் மாறும். நாடுகளின் அரசியல், பொருளாதாரம், யுத்தங்கள் எல்லாம் எனர்ஜியை மையமாக கொண்டு உருவானவை. அந்த எனர்ஜி லிமிட்டேஷன் உடைந்தால் உலக அரசியல் மேப்லே பெரிய மாற்றங்கள் வரும். 2026இல் இந்த மாற்றத்தின் ஆரம்பம் தெரியும். இந்த எனர்ஜி ரெவல்யூஷனுக்கு நேரடி தொடர்புடையது பூமியின் காலநிலை. கிளைமேட் சேஞ்ச் இன்றைக்கு ஃபியூச்சர் த்ரெட் இல்லை, பிரசன்ட் ரியாலிட்டி. ஆனால் 2026இல் கிளைமேட் சயின்ஸ் ஒரு புதிய கட்டத்தை அடைகிறது. இதுவரை கிளைமேட் மாடல்ஸ் என்பது பெரிய அளவிலான கணிப்புகள். ஆனால் புதிய பவர்ட் கிளைமேட் சிஸ்டம்ஸ் மைக்ரோ லெவல் ப்ரெடிக்ஷன் செய்யும். ஒரு குறிப்பிட்ட நகரத்தில் ஒரு குறிப்பிட்ட மாதத்தில் மழை எப்படி இருக்கும், ஹீட்வேவ் எப்போது வரும், ஃப்ளட் ரிஸ்க் எவ்வளவு என்று முன்பே சொல்ல முடியும். இதன் மூலம் டிசாஸ்டர் ப்ரிப்பேர்ட்னஸ் ஒரு புதிய நிலைக்கு செல்லும். உயிர் சேதம் குறையும், பொருளாதார இழப்புகள் குறையும். ஆனால் இங்கேயும் ஒரு கேள்வி: இந்த டேட்டாவை யார் கட்டுப்படுத்துவார்கள்? கவர்மெண்ட்ஸா, பிரைவேட் கம்பெனிஸா? 2026இல்
climate data itself becomes power. இங்கேதான் இந்த முழு அறிவியல் பயணம் ஒரு உச்சக்கட்டத்தை அடைகிறது. இதுவரை நாம் விண்வெளி, மருத்துவம், எரிசக்தி, காலநிலை பற்றி பேசினோம். ஆனால் இவை எல்லாவற்றையும் இணைக்கும் ஒரு மையக் கேள்வி இருக்கிறது. அது என்னவென்றால், இந்த எல்லா முன்னேற்றங்களுக்கும் பிறகு மனிதன் யார் ஆகப் போகிறான்? மனிதன் என்றால் என்ன? அவன் தனித்தன்மை என்ன? அவன் எல்லை எது? இந்த கேள்விகள் 2026 தத்துவ புத்தகங்களில் மட்டுமில்லை, ஆய்வகங்களில், சட்டசபைகளில், உலக மாநாடுகளில் நேரடியாக விவாதிக்கப்படும் விஷயங்களாக மாறும். இதுவரை எந்திரங்கள் மனிதன் சொன்னதை மட்டுமே செய்தன. ஆனால் இப்போது அவை என்ன செய்ய வேண்டும் என்றதை தானாகவே முடிவு செய்யும் நிலையில் நுழைகின்றன. ஒரு AI சிஸ்டம் ஒரு பிரச்சனையை அனலைஸ் செய்து மனிதர்கள் நினைக்காத ஒரு சொல்யூஷனை முன்வைக்கும்போது அந்த சொல்யூஷன் சரியானதாக இருந்தால் அதை நிராகரிக்க மனிதனுக்கு மனசு வருமா? இங்கேதான் கண்ட்ரோல் என்ற விஷயம் கேள்விக்குறியாக மாறுகிறது. மனிதன் உருவாக்கிய ஒரு அறிவை மனிதன் கட்டுப்படுத்த முடியாத நிலை வந்தால் அது ஒரு அபாயமா அல்லது மனித வளர்ச்சியின் அடுத்த கட்டமா? 2026 இந்த டிபேட் இனி தியரி இல்லை, பிராக்டிஸ். மனித மூளை மெதுவாக இவால்வ் ஆனது ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் எடுத்தது. ஆனால் இயந்திர மூளை சில ஆண்டுகளில் அதே அளவுக்கு வளர்ந்து வருகிறது. இதன் விளைவாக ஒரு கேள்வி எழுகிறது. இன்டெலிஜென்ஸ் மட்டும்தான் மனிதனின் அடையாளமா? இல்ல கான்ஷியஸ்னஸ், உணர்வு, அனுபவம், வலி, அன்பு, பயம் போன்றவைதான் மனிதனை மனிதனாக்குகிறதா? 2026 நியூரோ சயின்ஸ் இந்த கேள்விக்கு நெருங்குகிறது. மெஷின் கான்ஷியஸ்னஸ் என்ற வார்த்தை சயின்ஸ் ஃபிக்ஷனிலிருந்து சயின்ஸ் டிபேண்டாம் ஆகும். இதோ இங்கேதான் மனித இனத்தின் எதிர்கால அடையாளம் 2 பாதைகளாக பிரிகிறது. ஒரு பாதை மனிதன் மற்றும் எந்திரம் இணையும் பாதை, பிரெயின் கம்ப்யூட்டர் இன்டர்ஃபேசஸ், நியூரல் இம்ப்ளான்ட்ஸ், மனித நினைவுகளை டிஜிட்டலா ஸ்டோர் செய்வது, மனித சிந்தனையை என்ஹான்ஸ் செய்வது. இதன் மூலம் மனிதன் இயற்கை கொடுத்த எல்லைகளை தாண்டுவான். நோய், முதுமை, உடல் வரம்புகள் எல்லாம் மெதுவாக குறையும். இன்னொரு பாதை மனிதன் இயந்திரத்திலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ளும் பாதை, டெக்னாலஜிக்கு எல்லைகள் வைப்பது, ஹியூமன் ஒன்லி ஜோன்ஸ் உருவாக்குவது. இந்த 2 பாதைகளுக்கும் நடுவில்தான் 2026 நிற்கிறது. இறுதியாக ஒரு விஷயம் மட்டும், 2026 ஒரு சாதாரண ஆண்டு இல்லை, அது ஒரு மிரர். அந்த மிரர் மனிதன் தன்னை பார்த்துக் கொள்கிறான். நான் யார்? நான் என்ன ஆக விரும்புகிறேன்? என்ன மாதிரியான உலகத்தை என் பிள்ளைகளுக்கு விட்டுச் செல்லப் போகிறேன் என்ற கேள்விகளுடன் அறிவியல் நமக்கு டூல்ஸை தருகிறது. ஆனால் டைரக்ஷனை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். மனிதன் அறிவியலின் அடிமையா இல்ல அறிவியலின் வழிகாட்டியா? இந்த பதில் நம் கைகளில்தான். 2026 அறிவியலின் வருடம் அல்ல, மனித இனத்தின் தீர்மான வருடம். இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.